குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கஷ்டப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சளி பிரச்சனையால தான். இந்த சளி பிரச்சனை இருந்தாலே அவங்களால கண்டிப்பா சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த சளியை போக்குறதுக்கு நம்ம வீட்லயே ஒரு மருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மருந்து செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோ மூலமா அந்த மருந்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு 10 துளசி இலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். துளசி இலையில பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு. துளசி இலை பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீடுகள்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகை இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்மளுக்கு ஒரு துண்டு சித்திரத்தை தேவைப்படுது. சித்திரத்தையும் நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக தான் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இடிச்சு அதோட சேர்த்துக்கோங்க. இதுலயே நம்ம சித்திரத்தை சேர்க்கிறோம்னா நுரையீரல்ல இருக்க குழாயை சுத்தம் செஞ்சு நம்ம சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ இந்த எல்லா பொருளையும் நம்ம தண்ணியில போட்டாச்சு. இதை நல்லா கொதிக்க விட போறோம். தண்ணி எப்படி கொதிக்க விடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ 1 டம்ளர் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ தேவையான மருந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் சுவைக்காக நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இந்த மருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இளஞ்சூடோட கொடுங்க. இதே இந்த மருந்து பெரியவங்க குடிக்கும் போது கொஞ்சம் சூடோட குடிங்க. இந்த மருந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் சர்க்கரையை சாப்பிட்டீங்கன்னா இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ மருந்து குடிச்சா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காம போயிடும். இந்த மருந்து நீங்க எப்படி குடிக்கணும்னா காலை மாலைன்னு 2 நாள் தொடர்ந்து 1/2 டம்ளர் வீதம் குடிச்சா போதும். இந்த மருந்து கண்டிப்பா சளி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். நிறைய பேர் சளி பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்ன பண்ணாலும் இந்த சளி போகவே மாட்டேங்குதுன்னு கூட நினைச்சிருப்பீங்க. ஆனா இதை குடிச்சு பாருங்க, கண்டிப்பா சளி பிரச்சனை இருக்காது. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.